இப்ப என்னக்கா பண்றது? அம்மாவை பத்தி எனக்கு முழுசா தெரியும். இருந்தாலும் உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்னு வேண்டதை தவிர எனக்கு வேற வழி இல்லம்மா. ரவுடி பேபி, என்ன ரொம்ப சுறுசுறுப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்க? சும்மா சொன்ன ரவுடி பேபி. ஆமா, இப்பே நீ இவ்வளவு டயர்டா இருக்க, முகலாம் வாடி போயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறேன். ஓ, வாய் தான் சொல்லுது, ஆனா உடம்பு காட்டி கொடுக்குதே. என்ன பிரச்சனை? அமுல் பேபி, நான் போலீஸாவை ட்ரை பண்றது செல்வியாக்காக தெரிஞ்சிருது. என்ன சொல்ற? அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நாம இன்னைக்கு வெளியே பேசினோம்ல, அதை கேட்டிருப்பாங்க போல. ஐயோ, அப்புறம்? பயப்படாத, அவங்க இன்னும் அத்தையா அந்த விஷயத்த சொல்லல. அப்பா, ஆனா செல்வி பெரியம்மாக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, சொல்லாம இருக்க மாட்டாங்களே. எதுவும் சொல்லல. அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இதுக்கப்புறம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் போலீஸ் ஆவத்துக்கு அத்தை ஒத்துக்கிறது டவுட்னு தான் சொல்றாங்க. ஆனா நீ பெரியம்மா கிட்ட நல்ல பேர் தானே எடுத்திருக்க, இப்ப பேசினா கூட ஒத்துக்க மாட்டாங்களா? பிரச்சனையே அத்தைக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறது தான். அவங்க அதை மீறதே இல்ல. நம்ம விஷயத்துல அவங்க ஸ்டாண்ட் என்னன்னு கடவுளுக்கு தான் தெரியும். சரி, நடக்கிறது என்னவோ நடக்கட்டும். அதுக்காக பிராக்டிஸ் நிறுத்த தேவையில்ல. நடக்கிறது நடக்கட்டும், நான் போய் பிராக்டிஸ் பண்றேன். ரவுடி பேபி, இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டா இருக்க, பேசாம தூங்கு. இல்ல அமுல் பேபி, சூழ்நிலை என்ன நெருங்க நெருங்க போலீஸ் வேலையை நான் வாங்கியே தீரணுங்கிற வெறி எனக்கு வந்துக்குது. குறி வச்சதுதான். சத்யா எஸ்ஐன்னு பேர் வச்சாச்சு. இனிமே நான் அதை மாத்த மாட்டேன். நான் சத்யா எஸ்ஐ தான். பேபி, நான் கிளம்புறேன். எங்க போற? கிரவுண்டுக்கு. கிரவுண்டுக்கா? ஆமா. இந்த நேரத்துல அங்க யாருமே இருக்க மாட்டாங்களே, இப்ப போய் என்ன பண்ண போற? நான் ஆசைப்படுறது போலீஸ் வேலைக்கு. நைட் ஆகுது பகலாவது அதெல்லாம் பார்க்க முடியாது. நேத்து மாதிரி வீட்டுக்கு வெளியே பிராக்டிஸ் பண்ணா அத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் கிரவுண்டுக்கே போறேன். நீ தூங்குனா நான் வந்துடுறேன். ரவுடி பேபி நில்லு, நீ போக கூடாது. ரன்னிங் ரேஸுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அது ஞாபகம் இருக்குதா இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன், போக வேணாம். என்ன அமுல் பேபி விளையாடுறியா? அப்புறம் எப்படி அமுல் பேபி பிராக்டிஸ் பண்றது? இப்படி கேளு. சொல்லு. முதல்ல நீ இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா சொல்றேன். என்ன பண்ண போற? Do what I say. நீ என்ன பண்ற? இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு வா. ஓகே? ஓகே, சீக்கிரம். ரெடி.
ரெடி ஆயிட்டா. இப்ப எப்படி பிராக்டிஸ் பண்றது? ஓகே, கண்ணை மூடு. ஆ? கண்ணை மூடுன்றல. ஆ. க்ளோஸ் யுவர் ஐஸ். ம். அமுல் பேபி ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா எங்க? ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா ஐயோ. ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா. ரோடி பேபி, அமுல் பேபி எங்க கூட்டிட்டு வந்துக்கிறா? நான் சொல்லும் போது கண்ணை திறக்கணும். இப்ப திறந்து பாரு. ரவுடி பேபி, இனிமே நீ ரன்னிங் போறதுக்கு இங்க அங்கெல்லாம் அலைய வேணாம். வீட்டுக்குள்ளே ஓடலாம். இதுல டைமர்லாம் செட் பண்ணலாம். பாரு, இதான் டைமர். அப்புறம் நீ எவ்வளவு ஸ்பீடு ஓடணும்னு நினைக்கிறோ அதையும் நீ செட் பண்ணலாம். அப்புறம் பெரியமா பாத்துருவாங்கன்னு பயமே கிடையாது. ஐயா, அமுல் பேபி. ரவுடி பேபி, நான் யோசிக்கிற நீ என்ன ரவுடி பேபி, எனர்ஜியே பத்தல. நீ ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்க. இல்லையா? நான் நல்லதா இருக்கிறேன். எனர்ஜி பத்தல. பத்தல பத்தல, சுத்தமா பத்தல. அதனால நான் எப்போதும் உனக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுப்பேன்ல, அது கொடுக்குறேன். ஓகேவா? ஆமா ஆமா, எனர்ஜி பத்தலாம். ரவுடி பேபி, சூப்பர் அமுல் பேபி. எனக்கு ஃபுல் எனர்ஜி வந்துச்சு. பின்ன பிரபுமாக்கு எனர்ஜி ட்ரிங்க் தான் சும்மாவா? ஆமா 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 ஆமா. இப்ப ஆரம்பிச்சிருவோமா? சரி சரி, பண்ணு 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 பண்ணு. உனக்கு நான் டைம் எல்லாம் செட் பண்றேன். ஓகேவா? ஓகே. ரவுடி பேபி, 400 மீட்டரை நீ 48 செகண்ட்ல ஃபினிஷ் பண்ணாதான் இல்ல செலக்ட் ஆவன் கோச் சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட். ஓடு 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 ஓடு. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். கரெக்ட் ரோடி பேபி, ஓடு ஓடு ஓடு. ஓகேவா? என்ன ரோடி பேபி, 2 செகண்ட்ஸ் கம்மியாயிடுச்சு. இப்படி ஓடினா நீ செலக்ட் ஆக முடியாது. என்னாச்சு ரோடி பேபி, நீ நல்லா தானே பிராக்டிஸ் பண்ணியிருந்த, அப்புறம் எப்படி 2 செகண்ட்ஸ் குறைஞ்சது? ரோடி பேபி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அமுல் பேபி, பயப்படாத. நான் நிச்சயமா 48 செகண்ட ரீச் பண்ணிடுவேன். அப்ப நீ இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஓடுறியா? ரெடியா? இரு. ஸ்டார்ட்.
அக்காவா பிளான் பண்ணியும் எப்படி சொதப்புச்சு? நாம புக்க புடுங்கியும் கூட சத்யா எப்படி ஸ்லோகம் கரெக்டா சொன்னா? அப்ப அவளுக்கு ஸ்லோகம் ஏற்கனவே தெரியுமா? தெரிஞ்சா சௌமியா எதுக்கு புக்க காட்டணும்? அப்படின்னா சத்யா திட்டம் போட்டு நம்மள ஏமாத்துறாளா? ஒண்ணுமே புரியலையே. அக்காவை நாம எதுக்காக கூட்டிட்டு வந்தோமோ அது எல்லாமே வீணா போகுது. அவங்க முன்னாடி சத்யா நல்ல பேரு எடுத்துக்கிட்டே இருக்கா. நாம நினைச்சது எதுவுமே நடக்கல, இனிமேலையும் நடக்காது போல இருக்கு. நடக்கும். நானே தோத்துட்டோன்ற டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற சிரிச்சிட்டு இருக்க. அப்படி என்னதான் நடக்க போகுது தேவிகா? இன்னைக்கு நாம நினைச்சது நடக்கல, ஆனா நாளைக்கு நடந்தே தீரும். நாளைக்கா? ஆமா நிர்மலா, சத்யாவுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. இத்தனை நாளா நாம அவ வாழ்க்கையில பிரச்சனை பண்ணோம், ஆனா நாளைக்கு அவ வாழ்க்கை அவளுக்கு பிரச்சனையாக போகுது. சத்யாவோட ஆணி வேறே ஆட்டம் காண போகுது. என்னோட பிளான் படி சத்யா இனி பிரபுவோட பொண்டாட்டியாவும் இருக்க முடியாது, இந்த வீட்டுக்கு மருமகளாவும் இருக்க முடியாது. என்ன சொல்ற? என்ன பிளான்? எப்படி? How is my plan? இது பிளான் இல்ல, அணுகுண்டு. இது மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சா சத்யா இருக்கிற இடமே தெரியாம போயிடும். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கே தெரியாம போச்சு. செம்ம மேட்ரு. நாம பிளான் பண்ணதுலயே இதுதான் மாஸ்டர் பீஸ். இந்த விஷயம் சத்யாவோட வாழ்க்கைய புரட்டி போட போகுது. இன்னைக்குதான் சத்யா இங்க தங்க போற கடைசி இரவு. நாளைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சத்யா தெருவுல தான் கிடப்பா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு உங்களை 2 நாளா ஆளை காணோம்? அது ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன், அதான் வர முடியல. ம், நீங்க சுமங்கலி பூஜைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ம். அப்போ பூஜை சிறப்பா நடந்ததா நிர்மலா சொன்னா. பரவாயில்லையே, நீங்க எங்க இருந்தாலும் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆ, ஆ. வீட்டு பூஜையில குடும்பத்துல யாரா இருந்தாலும் எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு ஆஜராயிடணும். இனி செய்ய பழகுங்க. ட்ரை பண்றேன். நிர்மலா, வாங்க வாங்க. போன வேலை முடிஞ்சுதா? அதெல்லாம் இருக்கட்டும், உங்க வேலையை ஒழுங்கா முடிச்சிங்களா? என்னமோ பெரிய அக்கா வந்தா ஒரே நல்ல சத்யா மூட்டை முடிச்சா எடுத்துட்டு ஓடுவான்னு சொன்னீங்க. பார்த்தா சத்யா சுமங்கலி பூஜையில ஸ்கோர் பண்ணி நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கா. என்னங்க பண்றது? சத்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இங்க இருக்காங்களே. அப்போ இந்த பிளானும் போச்சா? அது எப்படிங்க? தேவிகா மறுபடியும் செம பிளான் பண்ணி வச்சிருக்கா. என்னது? இன்னும் கொஞ்ச நேரத்துல சத்யா பிரபுவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். அத பெரியக்கா பாப்பாங்க. பூகம்பமே வெடிக்கும். சத்யா தூள் தூள் ஆயிடுவா. நீ என்ன சொல்றன்னு புரியல. அம்மா, இது எப்படி நடக்கும்? அவளுக்கு கர்ப்பம் தரிக்காதுன்னு டாக்டரை வச்சு ஒரு பொய் ரிப்போர்ட் ரெடி பண்ணோம்ல. ஆமா. அந்த விரக்தியில நேரா ஜட்ஜு கிட்ட போய் டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்கா. அவரும் அதை ஏத்துக்கிட்டு நோட்டீஸ் அனுப்ப ஆர்டர் போட்டிருக்காரு. அத ஒரு ஆளை வச்சு தேவிகா ஸ்மெல் பண்ணிட்டா. நோட்டீஸ நேத்தே அனுப்பிட்டாங்களாம். இப்போ கொஞ்ச நேரத்துல நோட்டீஸ் வந்துருங்க. இந்த விஷயம் சத்யாவுக்கும் பிரபுவுக்கும் தெரியவே தெரியாது. டைவர்ஸ் லெட்டரு பெரியக்கா கைக்கு கிடைச்சா போதும். மொத்த விஷயமும் தானா வெளியே வரும். சத்யா பண்ண ரவுடித்தனத்தால கர்ப்பம் கலைஞ்சது,
பிரபுவ 5 வருஷம் பிரிஞ்சதுன்னு பெரியக்காக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். நீ எல்லாம் ஒரு மருமகளா, அநியாயமா வாரிச கொன்னுட்டியேன்னு அசிங்கப்படுத்துவாங்க. சத்யா கூனி குறுகி அழுவா. எப்படிங்க பிளானு? சூப்பர் பிளான். இதுல இருந்து சத்யா தப்பிக்கவே முடியாதுல்ல? அது மட்டும் இல்லங்க, சுமங்கலி மேட்டர்ல பெரியக்காக்கு சத்யா மேல வந்த நம்பிக்கை நாசமா போகும். அப்புறம் நாம நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறும். பெரியக்கா ஏற்கனவே குடும்பம், மருமக, சாஸ்திரம், சம்பிரதாயம்னு ஊர்னவங்க. டைவர்ஸ் நோட்டீஸ் மட்டும் பார்த்தாங்கன்னா பொங்கி எழுந்துருவாங்க. சரி, நோட்டீஸ் எத்தனை மணிக்கு வரும்? 10 மணிக்கு வந்துரும்னு தேவிகா சொன்னாங்க. அப்போ வர்றது நோட்டீஸ் இல்ல, சத்யாக்கு கிளைமேக்ஸ் சீன். ஐயோ, நான் இந்த ட்ரைனிங் ட்ரெஸ் போட்டிருக்கத அத்தை பார்த்தா என்ன காலி பண்ணிடுவாங்களே. யாரும் இல்ல. எங்க இவ குடுகுடுன்னு ஓடுறா? சாரி கட்டிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள எங்க போறா? போய் தான் பாப்போமே. எதுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு இங்க வந்திருக்கா? அத வேற புடவைய வச்சு மறைச்சிருக்கா. இது என்ன புதுசா ட்ரெட்மில் எல்லாம் இருக்கு? இது இப்ப வந்துச்சு? இத நான் பார்க்கவே இல்லையே. அமுல் பேபி எனக்காக இந்த த்ரெட் மில்ல வீட்டுக்குள்ள கொண்டு வந்துக்கிறான். நான் நிச்சயமா உனக்காக எஸ்ஐ காட்டுவேன் அமுல் பேபி. ஓஹோ, கதை அப்படி போதா? வெளிய ட்ரைனிங் போனா சத்யா போலீஸ் ஆகிற விஷயம் பெரியக்காக்கு தெரிஞ்சு போயிடும்னு வீட்டுக்குள்ளேயே ரகசியமா பிராக்டிஸ் பண்றியா? இதெல்லாம் அந்த பிரபுவோட வேலையா தான் இருக்கும். ச்சே, இது எப்படி எனக்கு தெரியாம போச்சு? என்னையே ஏமாத்திட்டானே. இவ போற போக்க பார்த்தா எஸ்ஐ ஆயிடுவா போல இருக்கே. அது மட்டும் நடக்கவே கூடாது. என்ன பண்றது, என்ன பண்றது? அதே 50 செகண்ட் தான் ஆகுது. கோச் 400 மீட்டரை 48 செகண்ட்ல ரீச் பண்ணாதான் செலக்ட் ஆக முடியும்னு சொன்னாங்க. ஆனா என்னால 48 செகண்ட் ரீச் பண்ண முடியல. நாளைக்கு வேற ரன்னிங் ரேஸ் இருக்குதே, விட்டுறக்கூடாது. அந்த 2 செகண்டை எப்படியாவது குறைச்சே ஆகணும்.